வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் சிக்கன் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ எடுத்துக்கிறேன், சிக்கன் 3/4 கிலோ, பட்டை, கிராம்பு, அனாச்சி பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன். நான் முந்திரி பருப்பு 10, பாதாம் 10 எடுத்து தண்ணியில் ஊற வச்சு பாதாம் தோல்லாம் உரிச்சிட்டு வச்சுக்கிறேன். புதினா கைப்பிடி, கொத்தமல்லி கைப்பிடி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முந்திரியும் பாதாம் ஊற வச்சுக்கிறோம். அதை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. குக்கரில் செஞ்சுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி போட்டுக்கலாம். ஏலக்காய் 4, பிரிஞ்சி இலை 2, ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி கைப்பிடி, 4 பட்டை, 4 கிராம் போட்டுக்கலாம். 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு பச்சை மிளகாய் காரம் தான். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். தயிர் 50 கிராம் தயிர், கட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் போட்டுக்கலாம். லெமன் 6 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாக போடக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு காரம்லாம் சிக்கன்ல இறங்கணும். நம்ம முந்திரி பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இந்த கிளாஸால 4 கிளாஸ் அரிசி போட்டேன், தலை வெட்டி. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசிக்கு இப்போ 4 டம்ளர் நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அளந்து ஊற்றிக்கிறேன். தக்காளி 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி தண்ணி ஊற்றின பிறகுதான் தக்காளி போடணும். தக்காளி வதங்கக்கூடாது, அப்படியே பச்சையாவே இருக்கணும். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போடல, தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். நம்ம தாளிச்சு விட்டு போனோம். தண்ணி கொதி வரட்டோன்னு இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே இந்த டைம்ல உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. நான் போட்ட உப்பு பத்தல, இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுங்க.
குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி கொஞ்சம் வத்தட்டும், அப்புறமா நம்ம வெயிட் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. தண்ணி அளவும் சாதம் அளவும் கரெக்டாக இருக்கணும். இந்த டைமில் சாதம் உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுலாம். 2 விசில் வரட்டும். இந்த டைம்ல நம்ம அடுப்பு தீ கம்மியா வச்சுக்கணும். 2 விசில் வந்துடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தலாம் எப்படி இதுன்னு. சூப்பரா இருக்கும். இப்படி இது பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. சாதமும் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாதம் நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். ரெடி ஆகி போச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நெய் அப்படியே மேல ஊத்தி இறக்குங்க. சூப்பரா இருக்கும் அந்த நெய் வாசனைக்கு. அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்ப நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல சிக்கன் புலாவ் நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் 65 போட்டு வச்சுக்கிறேன். காரஞ்சாரமா சிக்கன் கிரேவி, நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.